கபரோடு சம்பந்தப்பட்ட மையத்தோடு சம்பந்தப்பட்ட வேறு சட்டங்கள் அடக்கிய பின்னர் உள்ள ஒரு சில சட்டங்களை என்ன செய்கிறாரு அதில் கொண்டு வருகிறார். அந்த சட்டங்களை சுருக்கமாக இந்த இடத்துல நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த பகுதிக்கு பின்னால, அதாவது இறுதி பகுதியாக இந்த நூலுடைய இந்த அதாவது ஆறுதல் என்ற அந்த பகுதியிலே வரக்கூடிய கபருடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமான அந்த பகுதிக்கு பின்னால் வரக்கூடிய பகுதி இறுதி பகுதியில், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல பிதஉல் ஜனாயிஸ், ஜனாசாவில் நடக்கக்கூடிய பிதஅத்துக்கள் அப்படி என்ற ஒரு பகுதி கொண்டு வருகிறார். ஆனால் அது பாடத்தில் ஏற்கனவே வந்தவைகள் தான். ஒவ்வொரு பாடத்திலும் அந்த விதயத்துக்கள் சொல்லப்பட்டாச்சு. அந்த விதயத்துக்கள் சொல்லப்பட்டவைகளில் அது என்ன செய்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளாக இதில் இருந்தவைகளை தொகுத்து ஒரு ஒரு வடிவில் என்ன செஞ்சுக்கிறார், முழுமையாக என்னென்ன இடத்துல நடக்கக்கூடிய விதத்துக்களை தனியாக போட்டுக்கிறார். இந்த பாடங்களில் உங்களுக்கு இடையில ஞாபகப்படுத்தப்பட்டதோ தெரியாது, இந்த நூல் தமிழில் வந்திருக்குது. இந்த நூல் தமிழில் வெளிவந்த ஒரு நூல். ஷேக் அல்பானியுடைய இந்த நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சுருக்க நூலாக முஸ்தபா மௌலானா அவர்கள், அல்லா அவர் மௌத்தாயிட்டார், அல்லா அவருக்கு ரஹ்மத் செய்யணும், அவர் மூலம் என்ன செஞ்சது தமிழில் இந்த நூல் வெளியே வந்த நூல். ஒரு இதில் அதாவது இந்த கபரோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களில் முதலாவது நாங்கள் சென்ற வாரம் பார்த்தது இறந்த பின்னால், அது கபரோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கம் அல்ல, நான் பார்த்துட்டோம். அதாவது ஜனாசாவுக்கு என்னென்ன வகையில் நன்மை போய் சேரும், சதகா ஜாரியா வகையில் என்னென்ன வகையில் நன்மைகள் போய் சேரும் என்ற பகுதியை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரம் அதாவது ஜனாசா ஒருவர் மரணித்த பின்னால் செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படையில் தொடரில் அவருக்கு கடன் இருந்தால் அவைகளை கொடுத்து விடல், நேர்ச்சை நோன்புகள், இன்னும் உள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்ய வேண்டும் என்றவைகளை பார்த்தோம். அதில் ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இறந்த பின்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வேறு, தாய் தந்தை அல்லாதவர்களுக்கு செய்ய முடிந்த வேலைகள் வேறு. தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல குழந்தையாக அவர்கள் எங்களை வளர்த்திருந்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா வகைகளிலும் ஒரு பகுதி என்ன செய்ய ஒரு அந்த நன்மை அவர்களுக்கும் போய் சேரும். எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதனுடைய ஒரு மடங்கு அவங்களுக்கு என்ன செய்யும், போய் சேரும். இது முதல் பகுதி. இரண்டாவது, தாய் தந்தைக்கு அந்த பிள்ளை கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஸ்பெஷலாக என்ன செய்யும், போய் சேரும். மூன்றாவது, அந்த தாய் தந்தைகளுடைய அதாவது இந்த கடன்கள் ஏதாவது இருந்தால், அதாவது நோன்பு கடன்கள் ஏதாவது இருந்தால், அதாவது நேர்ச்சை நோன்பு, அதாவது ஹஜ்ஜி, கடமையான ஹஜ்ஜி, இது போன்றவைகள் இருந்தால் அது இவர் கட்டாயம் என்ன செய்யணும், அதுவும் அவர்களுக்கு போய் என்ன செய்யும், சேரும். அதே போல தாய் தந்தைக்காக நம்ம ஏதாவது தர்மங்கள் செய்தால், ஒரு கிணறு கட்டி கொடுக்குறோம், ஒரு நல்ல விஷயங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்காக செய்தால் அந்த நன்மையும் என்ன செய்யும், போய் சேரும். இது அல்லாமல் வேறு எது போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களில் வரல, வேற எதுவும் வரல. உதாரணமாக ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். சிலர் இன்றைக்கு செய்யக்கூடிய விஷயம், அதாவது குர்ஆன் ஓதுறது, அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறது, அல்லது அந்த அதாவது அவர்களுடைய பேரில் உணவு என்ன செய்யறது, இந்த கத்தம் என்ற மாதிரி உணவு இது விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் மார்க்க ரீதியாக ஆதாரம் இல்லாத விஷயம். கருத்து முரண்பாடு ஏற்பட்ட ஒரு விஷயம் உம்ரா. இறந்தவர்களுக்காக உம்ரா செய்தால் போய் சேருமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. அதில் பல அறிஞர்கள் என்னது கூடும், உம்ரா செஞ்சாலும் இறந்த பின்னால் கடமை எதுவும் இல்லாது விட்டாலும் கூட அவர்களுக்காக உம்ரா செய்தால் என்னது போய் சேரும் என்றாங்க. ஆனால் ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு உம்ரா செய்தால் போய் சேரும் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியலை, காண முடியலை. காட்டப்படக்கூடிய எல்லா ஆதாரங்களும் இறந்த பின்னால் என்ற அம்சத்துக்கு வரக்கூடிய இதில் என்னது இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு கடமையாக இருந்து நேர்ச்சை செஞ்சிருந்து அதை நிறைவேற்ற மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அனுமதித்து இருக்கிறார்கள். அடுத்த சிலர் என்ன செய்வாங்க, இறந்த பெற்றோர்களுக்காக தவாஃப் என்ன செய்வார்கள். தவாஃப் செஞ்சால் போய் சேரும். அப்படி ஒன்று என்னது ஹதீஸ்கள் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. தவாஃப் செஞ்சால் அவங்களுக்கு போய் சேர முடியும். எந்த அமல்கள் போய் சேரும் அப்படின்னு வந்திருக்கேன்னு சொன்னால், அதாவது அமாலுல் பதனியா அல்ல, உடல் ரீதியான அமல்கள் போய் சேரும் என்பதில் தான் இந்த விதிவிலக்கு. நேர்ச்சை நோன்பு அந்த ஒன்று. அது அல்லாமல் போய் சேரும் என்று வாரதெல்லாம் பொருள் ரீதியான, அதாவது மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய மாதிரியான அமைப்பிலான தர்மங்கள் எல்லாம் என்ன செய்யும், போய் சேரும் என்கின்ற அமைப்பில் வந்திருக்கு. பெற்றோர்கள் அல்லாதவர்களுக்கு நம்ம செய்ய முடிந்த தர்மம் அப்படி என்று சொன்னால் இப்படி ஒன்று கருத்து முரண்பாடு ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், உதாரணமாக ஒருவர் ஒருத்தருக்கு ஒரு பணம் தர்மம் செஞ்சிருந்தார், 1 லட்சம் பணம் கொடுத்திருந்தார், நல்ல வேலை ஒன்று செய்வதற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவருக்கு பயன்படுத்துவது கொடுத்திருக்கிறான்னு வைங்களேன். அல்லது ஒரு பொருள் வடிவில் இவருக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்திருக்கிறார், உரியவர் மௌத்தாகிறார். இவர் ஆசைப்படுறாரு, அவர் எனக்கு தந்த தர்மம் நிரந்தர வடிவத்துக்கு என்ன செய்யணும், மாறணும் என்று அவர் ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு அந்த வீட்டை விற்று ஒரு மதரசாவாகவோ அல்லது ஒரு கிணறாகவோ ஒரு அதாவது நிரந்தரமான ஒன்றாக மாற்றிவிட்டால் அது போய் சேரும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா?
அவர் தந்த தர்மத்தை இவர் வேற சூரத்துக்கு என்ன செஞ்சிடறாரு, மாற்றி விடுகிறார். அவருடைய பணம் தான், அவர் அதை நினைக்கல. ஆனா அவர் நன்மை செய்யணும்னு நினைச்சு கொடுத்தாரு. நிரந்தர நன்மையா போகுமா இல்லையாண்டது அவருடைய நியத்துல இருந்திருக்காது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பகுதியே அவருக்கு நிரந்தரமாகிறோன்னு ஆசை வைக்கிறார். மௌத்துக்கு பின்னால ஆசை வச்சு அதை மாற்றி விடுறாரு. இது போய் சேரும் என்பது பொது ஹதீஸ்களை பார்க்குற நேரத்தில் அது என்ன செய்யுது, புரிகிறது. ஏன் காரணம் என்ன, அவருடைய எண்ணத்தில் இவர் கொடுத்துட்டார். அந்த பணத்தை கொடுத்தது மக்களுக்கு நன்மை போய் சேரணும்னு தான் அவர் கொடுத்தது. அல்லாஹ் எனக்கு நன்மையை தரணும்னு கொடுத்தது. கொடுத்த பின்னால் அவர் திருப்பி அதை எடுக்கலை, அதை பற்றி அவர் எந்த இதுவும் செய்யலை, அதை விட்டுட்டு போயிட்டார். எனவே அந்த தர்மம் வாழும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை போகும் என்றது பொதுவாக என்ன செய்ய முடிகிறது, புரிஞ்சு கொள்ள முடியுது. அதனால இந்த பகுதி ஓகே. இது அல்லாமல் நம்ம செய்வதாக இருந்தால் கடனை என்ன செய்யலாம், அவருடைய கடனை நம்ம கட்டிவிடலாம், கழிக்கலாம். இது அல்லாமல் வேறு எந்த அமலும், ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் சரி, பெற்றோர் அல்லாதவர்களுக்கு போய் சேரும்ன்றதுக்கு என்ன எந்த விதமான ஆதாரமும் இல்லை. துஆ மட்டும்தான் என்ன செய்யலாம், அவர்களுக்காக நாங்கள் துஆ கேட்கலாம் என்ற பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு சமரியோட பார்க்கல என்பதனால இந்த பகுதியை சொன்னேன். இந்த வாரத்துடைய இந்த பகுதியில் ஆரம்பம் என்னன்னு சொன்னால், ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்தல் என்ற பகுதியை பதிவு செய்கிறார். 116வது குறிப்பாக கபர்களை ஜியாரத்து செய்வதை ஆரம்பத்தில் இஸ்லாம் என்ன செஞ்சது, தடுத்திருந்தது. ஆரம்பத்தில் தடுத்திருந்தது. அந்த இவர் என்ன செய்வார், ஷேக் அல்பானி ஒரு தலைப்பை போட்டு விட்டு அதுக்கு கீழே நிறைய ஹதீஸ்களை கொண்டு வருவார். ஒரு சப்ஜெக்ட் தான், ஹதீஸ்கள் என்ன செய்வார், நிறைய அதுக்கு ஆதாரமாக கொண்டு வருவார். அப்போ அதில் என்னன்னு சொன்னால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் கபர்களை ஜியாரத்து செய்வது விரும்பத்தக்கது, அப்படித்தான் தலைப்பு போடுறார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜியாரத்து செய்வது விரும்பத்தக்கது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்து நஹைத்துக்கும் அனில் குபூரி ஃபஸூருஹா, உங்களை கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டு நான் தடுத்திருந்தேன், இப்போ நீங்க என்ன செய்ய, ஜியாரத்து செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆখিরা, அது உங்களுக்கு மறுமை என்ன செய்யும், ஞாபகப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை ஞாபகப்படுத்தல் தேவை ரெண்டு பேருக்குமே என்னது உண்டு என்பதனால கபர்களை ஜியாரத்து செய்வதை ரசூலுல்லாஹ் தடுத்திருந்து அனுமதிக்கிறார்கள். இப்போ ஆரம்பத்தில் தடையா இருந்ததுக்கான காரணம், கபர்கள் இறந்தவர்களை தொடர்பு பட்டுத்தான் சிறுக்கு வந்தது. அதனால ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அதை தடை செஞ்சிருந்தாங்க, பிறகு என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். ரைட். இப்போ இதில் பெண்களும் நுழைவார்கள் அப்படி என்பதற்கு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பல வாதங்களை ஷேக் அல்பானி என்ன செய்கிறார், வைக்கிறார். சுருக்கம் என்னன்னா ஃபஸூருஹா, ஜியாரத்து செய்யுங்கள் அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு கட்டளை வந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். பெண்ணுக்கு மட்டும் என்பது புரிந்து கொள்கின்ற அமைப்பிலோ, ஆண்களுக்கு மட்டும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பிலோ, சைட்டில் ஒரு அதாவது பக்கத்தில் வேறொரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வோம், தனியாக அதை பிரிப்போம். இல்லை என்று சொன்னால் அது பொதுவாக உள்ள ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அதை முதல் பகுதியாக வைக்கிறார். இரண்டாவது, ரீசன்ல ரெண்டு பேரும் சமமானவர்கள் என்றார். மறுமையை ஞாபகப்படுத்தல் என்ற தேவை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. எனவே அந்த வகையில் இவங்க என்ன செய்வாங்க, பெண்களும் ஜியாரத்தை செய்யலாம் அப்படி என்றாங்க. மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாகவே பெண்களுக்கு ஜியாரத்து செய்ய அனுமதிச்ச ஹதீஸ்கள் என்ன செய்யுது, வேறுவாக வருகிறது அப்படி என்றாங்க. அதுல அதாவது பெண்களுக்கு தனியாக அனுமதிச்ச செய்திகள்ல ஒரு 2 செய்திகளை கொண்டு வருகிறார். அதில் முதல் செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ஆயிஷா அக்பலத் தாத்த யௌமி மினல் மகாபிர், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை கபர்களை ஜியாரத்து செய்து விட்டு வராங்க. இப்போ கேட்குறாங்க, ஃபகுல்து லஹா யா உம்மல் முஃமினீன் மின் ஐன அக்பல்தி, எங்கிருந்து வாரீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா. காலத் மின் கபரி அப்துல் ரஹ்மான் இபின் அபி பக்கர், அப்துல் ரஹ்மான் இபின் அபி பக்கருடைய கபரை ஜியாரத் செஞ்சுட்டு வர, தம்பியில சகோதரருடைய கபரை ஜியாரத்து செய்து விட்டு வருகிறேன். ஃபகுல்து லஹா அலைஸ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்வான ரசூலுல்லாஹ் தடுக்கலையா அப்படின்னு கேட்குறான். இவர் யாரு, இவருக்கு அனுமதிச்சதே தெரியாது, ஆண்களுக்கல்ல பெண்களுக்கல்ல யாருக்குமே அனுமதிச்சது ரசூலுல்லாஹ் தடுத்த செய்தி மட்டும்தான் அவருக்கு என்னது தெரியும், ஜியாரத்து செய்ய போவான். அப்போ இவர் பெண்கள் தடையை பற்றி அங்கே பேசலை. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கபர்களை ஜியாரத் செய்ய வானாண்டிக்கிறாங்களே ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. காலத்து நாம் சும்மா அமர பிஸியாரத்திஹா, பின்னர் ஜியாரத்து செய்யுமாறு என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி வழங்கி விட்டார்கள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கிராஸ் கொஸ்டின் கேட்கவும் இல்லை, ஆயிஷாங்க பதில் சொன்னதான் வரல அப்படின்னு அர்த்தம் என்ன, பெண்களுக்கு தனியான அனுமதி என்றதையும் இந்த செய்தியில் என்ன செய்கிறோம், நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது செய்தி கொண்டு வரார் என்னன்னு சொன்னால், முஹம்மது இப்னு கைஸ் இப்னு மஹ்ரமத் இப்னு மத்லப் எப்படி என்று சொல்லக்கூடிய முத்தலிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் சொல்றாரு, அலா ஹதீதுக்கும் மன்னி வஅன் உம்மி, என் தாயிடம் இருந்தும் என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா, தாயண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு இரவில் ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாருக்கும் பிரபல்யமான சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தூங்கும் வரைக்கும் என்னது தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிஷா ரசூல் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆயிஷாலாம் தூங்கலை, ஆயிஷா அவதானிக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க ரசூலாங்கன்னு சொல்லி. ரசூலாங்க அதோட மெதுவாக எழும்பினார்கள், மெதுவாக ட்ரெஸ்ஸை போட்டாங்க, கதவை மெதுவாக திறந்துட்டு போயிட்டாங்க.
இதை ஆயிஷார்லாங்க பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, நானும் என் ட்ரெஸ் எடுத்து என்ன செஞ்சேன் போட்டுக்கிட்டு தலையை கவர் பண்ணிக்க நானும் என்ன செஞ்சேன் வெளியே வந்தேன் அப்படின்ற. ரசூலாங்களை பின்னால் ஃபாலோ பண்ணி போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறது. ரசூலா எங்கே போனாங்க, பக்கீக்கு போயிட்டாங்க. பக்கீக்கு பேத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி துவா கேட்குறாங்க. கையேந்தி என்ன செய்தார்கள், துவா கேட்டார்கள். இது ஆயிஷார்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஆயிஷார்லாங்க பார்த்துட்டு ரசூலாங்க திரும்பி வர நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஆயிஷார்லாம் வேகமாக திரும்பி வராங்க. இப்போ ரசூலாங்களாம் முதல்ல விட்டுட்டாங்க முன்னுக்கு போகிறதுக்கு, ஏன்னா முன்னால் போகலாதே, ரசூலாங்களை விட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கண்டிக்கிறாங்க, ஆயிஷாலாம் பின்னால் வராங்க. பின்னால் வந்து அவங்க சொல்கிறாங்க, ரசூலாங்க நடந்தார்கள், நானும் நடந்தேன். ரசூலாங்க ஓட்ட முன்னடையமாக போனாங்க, நானும் அதே மாதிரி என்ன செஞ்சேன். வேகமாக போனாங்க, நானும் வேகமாக போனேன். வீட்டுக்கிட்ட போனால் கட்டாயம் முதல்ல இவங்க தானே உள்ளே இருக்கணும். அதனால் ஃபஸபக்துஹு ஃபதகல்துல் பாப், வீட்டுக்கிட்ட போய் டக்குன்னு முன்னுக்கு க்ரோஸ் பண்ணி போயிட்டேன். லைட் இல்லாதனால சரி விளங்கலை, இருட்டான காலம் போயிட்டேன். ஆனால் ரசூலாங்க ஒரு சவாதை கண்டுட்டாங்க, ஒரு இருட்டொண்டு உள்ளுக்கு போகிற மாதிரி கண்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், ரிட்டர்ன் போயிடுவோம். ரசூலாங்க கண்டுட்டாங்க, உள்ளுக்க போகிறாங்க. ஆயிஷாரெல்லாம் ரசூலாங்க அதை பற்றி எதுவும் யோசிக்கலை. ஆனால் ஆயிஷாரெல்லாம் போனாங்கன்னு நினைக்கல. வீட்டுக்குள்ளே போடனே ஆயிஷாரதில் அவங்களுக்கு வந்து மூச்சு இறக்குது. மூச்சு இறைக்கிறதுனால ரசூலுல்லாஹ் கேட்குறான், மஹாதி யா ஆயிஷ் ஹஷி அராபியா, என்ன வந்து மூச்சு இறைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லா ஷை ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல திருப்பிக்கங்கிறேன், இல்லை நீங்கள் வந்து எனக்கு சொல்லி தரணும், என்ன நடந்துட்டு எனக்கு சொல்லணும். இல்லை என்று சொன்னால் எனக்கு எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹ் எனக்கு சொல்லிடுவான். எல்லாவற்றையும் அழிந்த அல்லாஹ் இது என்ன அப்படின்னு என்ன செஞ்சிருவான், சொல்லி விடுவான்னு அல்லாஹ்வின் தூதர் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக எனக்கு என்ன இடுப்பில் என்ன செஞ்சாங்க, கையால் குத்தினார்கள். குத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்லமாக கையால் குத்தினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்திருக்கிறார்கள் தூக்கி போட்டிக்கிறாங்க. பெண்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கொண்டு ரசூலாங்க அடிச்சதே இல்லைன்னு ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கை நீட்டி எந்த ஒரு வேலைக்காரருக்கோ மனைவிக்கோ யாருக்குமோ அடித்ததில்லை. அடிக்கலாம்னு அனுமதியுடைய வசனம் வேறு. ஆனால் ரசூல்லா அஃதலை தான் என்ன செஞ்சாங்க, சிறந்ததை தான் ரசூல்லா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரசூலாங்க குத்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இதான் நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்தார்கள். வேறொரு ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு பெண்ணுடைய போர்வையிலும் ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்ததில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர்வையை தவிர. அப்படி ஒரு செய்தி வருது. அப்போ ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது வந்தாங்க, எனக்கு பக்கையுல உள்ளவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு என்ன செய்தார்கள் சொன்னார்கள், அதனால தான் நான் போனேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷாலாம் கேட்குறாங்க, நான் அங்கே போனால் என்ன சொல்ல, நான் அங்கே போனால் என்ன சொல்வ அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. நான் ஜியாரத்து செய்ய போனால் என்ன சொல்லேன்னு கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள். என்ன துஆ, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅഖிரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் அப்படின்னு அந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம், அதாவது மூமின்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்த தியாரின் மீது, இந்த வீடுகள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹு தாலா எங்கள் முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் ரஹ்மத்து செய்யட்டும், நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வந்து சேருவோம். இந்த வார்த்தையை பாருங்க, வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் என்றது மற்ற மதத்துகளில் சொன்னால் அதாவது அபசகுணம்னு அர்த்தம். கபருக்கிட்ட போய் நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம்னா எப்படி இருக்கும், சாதாரணமாக ஒரு கஃபன் நிகழ்ச்சி, கஃபன் எப்படி செஞ்சு காட்டணும்னு சொல்கிறதுல ஒருத்தரை கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துல ஒருத்தரை முன்னுக்கு வரல, கஃபன் எப்படி செஞ்சு காட்டணும்ன்றதுக்காண்டி வாங்க நீங்கள் தான் தைரியமான ஆட்ட மவுத்தாகவா போறீங்க இல்லை, ஆனால் அந்த கஃபனை சுற்றி காட்டுறதுக்கு எலும்பு போய் ஒருவேளை மவுத்தாயிட்டா, அதாவது இந்த மவுத்து நெருங்குற மாதிரியான ஒரு அந்த அபசகுண சிந்தனை என்ன செய்து இருக்குது, கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் தைரியம் வரவழைச்சிட்டு போனாலே தவிர கஃபன் போட்டு காட்டுறதுக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்க இருக்கிறாங்க, காட்டிக்கல மாட்டாங்க, ஆனால் பயப்படுறதுக்கு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரியான வார்த்தை இஸ்லாம் சொல்லுது ஈமான்ல ஒரு பகுதி. அங்கே போய் அதான் எங்களோட உண்மையான வாழ்க்கை. வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், நாங்களும் உங்களோடு வந்து என்ன செய்வோம், இணைந்து கொள்வோம் என்றது ஒரு முஸ்லீம் சபலப்படாமல், மிச்ச கஷ்டப்படாமல், வேதனைப்படாமல், நோகாமல் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி என்று சொல்ற இந்த செய்தி நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். இதில் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வீட்டில் நடந்த ஒரு அழகான ஒரு உரையாடல், இரவு வீட்டில் நடந்த ஒரு அழகான உரையாடல். எமது வீடுகளுடைய இரவுகள் இன்றைக்கு என்ன உரையாடல் நடக்குது, பெரும்பாலும் சினிமாவோட வாழ்ந்தவர்களுடைய வீடுகள் எப்படி சினிமா பற்றி தான் விளங்கிட்டா, அல்லது வேறு வேறு அம்சங்களான வீடுகள் எடுத்துக்கினா அந்த விஷயங்கள் தான் போயிட்டு எதையா பற்றி பலையா கல்வி என்னது அது போய்கின்றிருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இரவு வீட்டில் என்ன நடக்குதுன்னா, கபர்கள் ஜியாரத்து சம்பந்தமான ஒரு துவாவை நடுநிசையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி ஒரு ஆதாரம், பெண்களும் என்ன செய்யலாம், ஜியாரத்தை செய்யலாம் என்பதற்கு. உங்களுக்கு தெரியும், தௌஹீத் ஆரம்ப காலத்தில் தமிழ் உலகத்தில் வளர நேரத்தில் இது ஒரு பெரிய மசாலாவாக இருந்துச்சு. பெண்கள் ஜியாரத்தை செய்யலாமா, ரெண்டு பக்கத்துலேயும் புக்கு போடப்பட்டிருக்கு, கூடாது கூடும் என்ற புக்கெல்லாம் நிறைய என்ன செஞ்சு அப்போ வந்துச்சு. ஏன்னா ஜியாரத்ன்றதே அன்றைக்கு இந்த அர்த்தமே இல்லை. அன்றைக்கு ஜியாரத்து என்ற என்ன அர்த்தம், அங்கே அந்த தர்கா தான். ஜியாரத் என்று சொன்னாலே ஒரு காலத்தில் அந்த ஜியாரத் அல்லன்னு விளங்கப்படுத்த வேண்டியிருந்துச்சு. இப்போ வந்து
ஓகே ஜியாரத்து செய்யறது இந்த அவளுக்கு வந்தாச்சு. அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒரு 118வது இலக்கத்தில் ஷேக் அல்பானி இன்னொரு செய்தி போடுறாரு. இது ஆதாரத்துக்குரிய செய்தியில் ஆதாரமாகவும் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்ச ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுவாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை நபி அவர்கள் சபித்தார்கள். அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை தவிர்த்தார். ஏன்னா ஜுவாராத்னா சந்திப்பவர்கள் அல்ல, அதனுடைய மிகைத்த வடிவம். எனவே பெண்கள் கபர் ஜியாரத்தை ஆண்கள் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, குறைச்சிக்கணும். இதில் ஒரு காரணம் இருக்குது. என்ன இல்லத் அப்படின்னு சொன்னால், அதாவது ஜனாசாக்கள் மூலம் பெண்கள் பயன்பெற வேண்டும் உண்மை. ஆனால் ஆண்கள் பயன்பெறாத அளவுக்கு இடைஞ்சல் ஆகிடக்கூடாது. நம்ம அங்கே போகிறதே உலகத்தை மறக்கிறதுக்கு, அதை பார்த்து வாரதுக்கு. எல்லா பெண்களும் அங்கே வந்தாங்கன்னா பெண்கள் ரெடியாகாமல் வரமாட்டாங்க. எல்லாம் ரெடியாகி மையவாடில் ஜியாரத்து பண்ணிக்கிட்டு இருந்தா மறுமை இவருக்கு ஞாபகம் வருமா? இவருக்கு மறுமை ஞாபகம் என்ன செய்யாது, வராது. அதனால தான் இன்றைக்கு தர்காண்டு கட்டிக்கிற இடங்கள்ல என்ன நடக்குது, போகிறது அங்கே எதுக்கு, அவுளியாக போகிறோம். இப்போ போகிறது எதுக்காக போயிருந்துட்டு பெண்களுக்காக வேண்டிய போகிற அளவுக்கு போயிட்டு. காரணம் பெண்கள் தான் அங்கே அதிகமாக அந்த தர்காவில் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அதை விட்டுக்கொள்ள ரெடி இல்லை. பொதுவாக முஸ்லீம் புனித தலங்களை விட இஸ்லாமிய புனித தலம் என்று இருக்கக்கூடிய பள்ளியை தவிர மற்ற எல்லாத்துலையும் பெண்களை சேர்த்துக்கொண்டுருவாங்க. பெண்களை சேர்த்துக்கங்கன்னா எதுக்கு, இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை, ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு கூட இல்லை, அப்படியே விட்டுறது. அப்பதான் அந்த மதஸ்தலத்துக்கு ஆளே வருவான்றதுக்காக வேண்டி பள்ளி வாயிலை தவிர, பள்ளி வாயில முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே தவிர மற்ற எல்லா இடங்களை நீங்க பார்க்கலாம். கிரௌட வைக்கிறதுக்காக வேண்டி இதே விஷயத்தை என்ன செய்யறாங்க, கையாளக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. கபர் ஜியாரத்தை நீங்க குறைச்சு இருக்கணும், ஆனா என்ன செய்யணும், குறைத்து ஆண்கள் வராத நேரங்களாக போகணும்னு சொல்லி. இங்க நாங்க கபர் ஒரு ஜியாரத்து இது மையவாடிக்கு போன நேரத்தில் இக்ராம் என்று சொல்லி இது போட்டிருந்தான் ஒரு சாஃப்ட்வேர். அது உண்மையிலே மனசுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. இக்ராம், அந்த சாஃப்ட்வேர் பேர் இக்ராம், ஆண்ட்ராய்டில் வரும். அது என்ன என்று சொன்னால், உங்களுடைய சொந்தங்கள், உங்களது உறவுகள், உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது மௌத்தாகி இருந்து அவங்களுடைய இடம் உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் போனால் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த இடத்தை என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதாரண ஒரு 10 பேஜ் அல்லது 10 சென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இடம், அந்த இடத்துல என் உம்மா எங்க, என் வாப்பா எங்க, என் தம்பி எங்க, என் புள்ள எங்கன்னு மறக்கக்கூடிய எத்தனையோ பேர் சரியாங்க இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அந்த சாஃப்ட்வேரை என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். நீங்க அதை அடிச்சு நீங்க ஏற்கனவே தகவலை கொடுத்திருப்பீங்களே, அந்த எல்லாத்தையும் வச்சு லொகேட் பண்ணி என்ன செய்வான், நீங்க இத்தனாவது இடத்துக்கு போ, அது அங்கதான் உங்களோட கபர் என்ன செய்யுது இருக்கு என்று சொல்லி அவன் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பகுதியை அஹ்காமுல் ஜனாயிஸோட எல்லாம் சேர்த்து இதை என்ன செஞ்சிருப்பான், போட்டிருப்பான். இக்ராம் என்ற தலைப்பு, இக்ராம் என்ற சங்கைப்படுத்தல், இக்ராமுல் மௌத்தா அந்த தலைப்புல வச்சுக்கிறேன். இதுல என்ன விஷயம் சொன்னா, உலகத்திலே நான் நினைக்கிறேன் ஆக குறைவாக டவுன்லோட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அதை தான் இருக்கு. மக்களுடைய மனநிலை, மரணித்தவர்களோட எங்களுக்கு என்ன தொடர்பு, உம்மா வாப்பா புள்ளேன்னு நம்ம அழுவுறப்ப, ஆனா ஒரு வருடம் வரைக்கும் இப்படி இருக்கேலுமா என்றா இப்போ ஓன்னு சொல்லுவோம். 2 வருடம் வரைக்கும் இப்படி இருக்க முடியுமா, 3 வருடம் வரைக்கும் இருக்க முடியுமான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் அங்க வெற்றி பெறும். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன, மனுஷன் எல்லாரையும் மறப்பான், எல்லாரையும் மறப்பான், தூரமாகுவான். ஆரம்ப கால ஞாபகத்தில் அவனுக்கு எப்பயும் என்ன செய்யலாது, இருக்க இயலாது என்ற அந்த சுன்னா தான் என்ன செய்யும், அதாவது உலகத்தில் நடைமுறை ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை ஞாபகப்படுத்துவதற்காக அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். இது ஜியாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத்து செய்தல், முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத்து செய்ய 119. இப்போ முஸ்லிம் அல்லாதவர்களை ஜியாரத்து செய்ய கூடுமா கூடாதா, கூடுமா கூடாதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஜியாரத் செஞ்சாங்க, அப்போ இப்படி சொல்லலாமே, என்ன உம்மா முஸ்லிம் என்றலாம், நம்ம 2 மாதிரி ஃபத்வா வரலாம் எப்படி, அதாவது முஸ்லீம் அல்லாத ஜியாரத் பண்ணக்கூடாது, அப்போ ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணா அதான் உம்மா முஸ்லீம், அதனால ஜியாரத் என்ன செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, முஸ்லீம் அல்லாஹ்வுடைய கபர்களை ஜியாரத்து பண்ணலாம், முஸ்லீம் அல்லாஹ்வுடைய ஜியாரத்து கபர்களை ஜியாரத்து பண்ணலாம். எது தடை அப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் பண்றது, அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் பண்றது, அவர்களை என்னது போற்றுகின்ற அமைப்பில், மதிக்கின்ற அமைப்பில் போய் என்ன செய்யறது, அங்க நிக்கிற, இதுதான் தடை. எதுக்கு ஆதாரம், ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அதாவது இஸ்தஅதன் துரப்பி அன், அதாவது அஸ்தக்ஃபிர் அலி உம்மி, என் உம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேட நான் என்ன செஞ்சேன், இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன்லி, இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அனுமதி இல்லையா, உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதி இல்லையா? உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதி இல்லை. வஸ்தஅதன் துரப்பி அன் அஸூர கபரஹா, அவருடைய கபரை ஜியாரத்து பண்ண அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு அனுமதி தான். ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அனுமதியா, உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதியா? உலகத்தில் எல்லாருக்கும் தான் என்னது அனுமதி. எப்படி இல்லை வரேன் நான் முடிச்சுக்கிறேன் சரியா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயுடைய கபரை நான் ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், நான் கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு அனுமதி தந்தான். அப்ப அனுமதி தந்தான் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா உலகத்துல எல்லாருக்கும் என்ன செஞ்சுக்கிறான், இந்த அனுமதியை
கொடுத்திருக்கிறான். இந்த அனுமதியை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், சந்தேகமே இல்லை. இல்லைன்னு சொன்னால் தடை மட்டும் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேட தடை என்ற மட்டும்தான் என்ன செஞ்சிடும், ரசூலுல்லாஹ்களுக்கும் மற்றவங்களுக்கு பொதுவானது, ஜியாரத் செய்யற ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி ஆயிரும். எப்பயும் ஒரு சட்டத்தை நம்ம சுருக்கிறால், ஒரு சட்டத்தை ஒரு தலைப்பு கீழே கொண்டு வரதாக இருந்தால் அதுக்கு தனியான ஆதாரம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தனியான ஆதாரம் இல்லாம என்ன செய்யலாது, சுருக்க முடியாது. எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கபர்களை என்ன செய்யலாம், ஜியாரத்தை செய்யலாம் என்ற இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லுகிறது. ரைட். இது அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த அனுமதியா குறிப்பிட்ட வட்டத்தில் அனுமதியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்றதுக்கு பொதுவான வேற வேற செய்திகள் என்ன செய்யுது வருது. பொது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதற்கு இது மட்டுமல்ல, தாய் தந்தைக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து செய்தி, அது அல்லாம வேறு வேறு செய்திகள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேட, இறந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாதுன்னு வருது. அதே போல கபர்ல நிக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. வலா தகும் அலா கபரிஹி, கபர்ல போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நிக்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், உபை இப்னு சலூலுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல போய் நிக்க வேண்டாம் உபை இப்னு சலூலுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்குறான்னு சொன்னா, அது ஜியாரத்துக்கு தான் தடை. அங்க எதுக்கு தடை, ஜியாரத்துக்கு தான் அங்க தடை. என்ன கபர்ல போய் நிக்கிறேன்னா என்ன ஜியாரத்து, வலா தகும் அலா கபரிஹி, அதுக்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து மரணித்திருக்கிறார்கள் சொல்றான். ஒரு பாயிண்ட். இங்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். எனவேதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தாய் தந்தைக்கு மட்டும் இந்த அனுமதி. எப்படி அனுமதி, இந்த அனுமதி தாய் தந்தைக்கும் மட்டும் உரிய அனுமதி. அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றாங்க. அலி இப்னு அபி தாலிப் இருக்கிறாங்களே, அலி இப்னு அபி தாலிப் அந்த செய்தி வரையில கொண்டு வரல. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட போய், இன்ன அம்மக்க ஷேக் அல்தால் கதுமாத், உங்களது வழி தவறிய தந்தை மரணித்து விட்டார், பெரிய தந்தை மரணித்து விட்டாங்க. அவர் அப்படிதான் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அவரை போய் அடக்குங்கள், வலா துஹதிதன்ன ஷைஅன் ஹத்தா தல்கானி, என்னை சந்திக்கும் வரைக்கும் வேற எதுவும் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், அடக்கிட்டு வாங்கன்றான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அங்கேயும் அடக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, மகனுக்கு. ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா போனதாக என்ன செய்யல, வரல. ரசூலுல்லாஹ் போனதாக வர, ரசூலுல்லாஹ் போனதெல்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்தி அவருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க. 3-4 ஜனாசாக்களுக்கு போனதா அவர் காஃபிர்கள்ட்ட எல்லாமே எதுக்கு போதிக்குது, இஸ்லாத்தை சொல்வதற்காக சென்ற செய்திகளை தான் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே இந்த பொது அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், தாய் தந்தையுடைய சட்டத்தை இஸ்லாம் எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு கொடுத்தே என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. தாய் தந்தைகளுக்கு உலக ரீதியாக அன்போடு இருக்கணும், அவர்களை கட்டுப்படணும், அவர்களுடைய ஜனாசா வேலைகளில் அவர்கள் காஃபிர்களாக இருந்தால் ஈடுபடலாம், அவர்களை அடக்கலாம், அவர்களை குளிப்பாட்டுறது, அவர்களை அடக்கிறது, அவருடைய கபரை ஜியாரத்தை செய்யறது எல்லாமே காஃபிர்களாக இருந்தாலும் என்ன அனுமதி. அது அல்லாதவர்களுடைய கபர்களுக்கு என்னது அனுமதி இல்லை என்கின்ற அந்த பகுதியை என்ன இந்த 2 செய்திகள் மூலம் சொல்றாங்க. இதுல என்னன்னு சொன்னால், ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் இந்த பகுதியை இந்த இடத்துல கொண்டு வரல. ஆனா இதை எந்த இடத்துல கொண்டு வரார் என்று சொன்னால், அதாவது ஜனாசாவை விசிட் பண்ண போறது, ஏன் விசிட் பண்ண, நோயாளியை விசிட் பண்ண போறது, ஏன் விசிட் பண்ண போகலாம் என்கின்ற ஒரு பாடம் வந்துச்சு. அதுல இந்த பகுதி என்ன செஞ்சாரு, முழுசாக அவர் கொண்டு வந்தார், கூடாது அப்படின்னு சொல்லி. அது என்னது கூடாது. அப்ப ஜனாசா நோயாளியா இருக்க கூட விசிட் பண்ண போறதே கூடாது. உலகத்துல கொஞ்சம் பிரயோசனம் இருக்கிற டைமே அதுதான். அந்த டைம்ல கூடாது என்று சொன்னா இது தடை செய்யப்பட்டு. அடுத்து இன்னொரு பகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை சுமத்திட்டார்கள் ஒரு நபி தோழர் சொல்றாரு. என்ன, ஹைதுமா மரர்த பி கப்ரின் முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு பக்கத்தால் நீங்க நடந்து சென்று சொன்னா ஃபபஷிர்ஹு பின்னார், உனக்கு நரகந்தான் என்று பஷாரத்து சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி தோழர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த நபி தோழர் என்ன செய்வாரு, சொல்வாரு. மற்றவங்களோட விஷயத்துல அவங்க விரும்பி செய்யலாம், ஆனா இவரோட விஷயத்துல அது கடமையில் என்ன செய்யும் ஆகிவிடும் என்ற பகுதியை 119 என்ன செய்யறாரு இவர் கொண்டு வருகிறார். அதாவது அதே போல அந்த ஒரு பகுதியை கொண்டு வரார். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கபர்களை ஜியாரத்து செய்வதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படி என்ற பகுதி அடுத்தது கொண்டு வரார். எது 119க்கு புற உள்ள நோக்கத்தை. என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், எங்கள் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் பயன்பெறுவது முதல் நோக்கம், அவர்களுடைய நிலை மூலம் நாங்க படிப்பினை பெறுறது இரண்டாவது நோக்கம். அதுக்கு இப்போ உதாரணமா என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு என்னென்ன துஆ கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு 3 துஆ கொண்டு வரார். இதுல ஒன்று, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தாரி கௌமி முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தாரி கௌமி முஃமினீன், அதாவது மூமின்களுடைய வீட்டாரே, வ இன்னா வ இய்யாக்கும் வமா துஅதுன கதன் முஅஜ்ஜலூன், அதாவது நாங்களும் நீங்களும் வாக்களிக்கப்பட்ட விஷயத்தில் என்ன நாங்க 2 பேருமே இன்னும் அஜலோட இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன செய்யல, அது சேரல, எங்களுக்கு சேரல, இன்னும் முஅஜ்ஜல் அஜலோடு இருக்கும். வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிக்கும், நாங்களும் உங்களோடு சேருகின்றவர்கள் தான். அல்லாஹும்ம ஃபிர் லி அஹ்லி பகீல் கர்கத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட சேர்த்து
அதாவது பக்கீக்கு என்ன செய்யுங்க, பக்கியில உள்ளவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றது பாருங்க, பக்கீஉல் கர்கத். கர்கத்ன்றது ஒரு மரம். அந்த கர்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்கியில் உள்ளவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பான்னு கேட்குறாங்க. ஆனா நாங்க சொல்லி பழகிக்கிறோம் எப்படி கபருக்கு. ரசூலாங்க அதாவது இந்த பக்கையுல் ஜன்னத்துல் பக்கை என்ன வார்த்தை, ஜன்னத்துல் பக்கைன்னு சொல்லி தவறான வார்த்தை அது. ஜன்னத்துல் பக்கை என்ற ஹதீசுகள் எங்கேயோ வரல. ஜன்னத்துல் பக்கையில் என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தைகள் பயன்பாடு ஹதீஸில் காண தவிர்க்கணும். ரசூலா சொன்ன ஒன்று பக்கை அல்லது பக்கையுல் கர்கத் அப்படி என்ற பகுதி தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக இன்னொரு துவா, அதே மாதிரி துவா தான், சில வார்த்தை மாற்றங்கள். அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅഖிரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகுன். நான் ஏற்கனவே சொன்ன அந்த துவா இரண்டாவது துவா. மூன்றாவது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். இந்த ரெண்டு வார்த்தை எல்லாத்துலயும் வருது. அதாவது மூமின்கள் முஸ்லிம்கள் என்ற வார்த்தைகள் எல்லா ஹதீஸ்லயும் வருது. வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகுன். நாங்களும் உங்களோடு சேர இருப்பவர்கள். அன்தும் லனா ஃபரத்துன் வ நஹ்னு லனா தபவுன். எங்களை நீங்க முந்திட்டீங்க, நாங்க ஒங்களோட என்ன செய்வோம், சேருவோம். அஸ்அலுல்லாஹ் லனா வலக்கும் ஆஃபியா. உங்களுக்கும் எங்களுக்கும் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை என்ன செய்கிறோம், கேட்கிறோம் என்கின்ற இந்த மூன்று துஆக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக கபரில் ஓதக்கூடாது, தொழக்கூடாது. கபரில் ஓதக்கூடாது. இப்போ எல்லாமே கபரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஜியாரத்து, அந்த ஜியாரத்தில் உள்ள பலன்கள், என்ன துவா செய்யலாம், இந்த மாதிரி அம்சம். அடுத்தது கபரில் ஓதக்கூடாது, தொழக்கூடாது. கபரில் போய் என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன யாசின் குரானை பக்கத்தில் போட்டுக்கொள்வாங்க. உம்மா ஞாபகம் வரும், ஜும்மா ஞாபகம் வர டைமில் உம்மா ஞாபகம் வரும். அங்கே போய் எடுத்து குரானை ஓதிட்டு ரிட்டர்ன் வந்துடுறது. யாசினோ அல்லது 30 ஜுஸ் இப்படி ஓதுறவங்க இருக்கிறாங்க. இது நல்ல எண்ணத்தோடு அவங்க செஞ்சாலும் மார்க்க ரீதியாக இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆதாரம் இல்லை என்றதே போதும் அதுக்கு, அது பிதஅத்துன்றதுக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் குர்ஆன் ஓதப்படுற இடம் அல்ல என்பதை சொல்லுகின்ற அமைப்பில் ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். உங்களது வீடுகளை கபர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏன், ஃபைன்ன ஷைத்தான யஃபிர்ரு மினல் பைத்தில்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான், ஓடி விடுவான். அப்ப நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். இது இந்த செய்தியில அதாவது ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அர்த்தம் என்ன, கபிரிஸ்தானில் குர்ஆன் என்ன செய்யாது, ஓதப்பட மாட்டாது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுகை சம்பந்தமாக சொல்லக்குள்ள, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்கள் தொழுகையிலிருந்து கொஞ்சத்தை உங்கள் வீட்டிலும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன, தொழுகையும் குர்ஆனும் கபிரிஸ்தானத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, செய்யப்பட மாட்டாது என்பதை இதில் புரிந்து கொள்கிறோம். ஜனாசா தொழுகை தவிர, ஜனாசா தொழுகை தவிர, ஜனாசா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானத்துக்கு போய் யாருக்கு தொழப்படலையோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அல்லது அந்த யாருக்கு ரசூலாங்களால தொலை கிடைக்கல அவங்களுக்கு என்ன செய்தார்கள், ரசூலாங்க தொழுதார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மக்பராக்கு பக்கத்தில் தான் முசல்லா இருந்துச்சு. என்ன முசல்லா, ஈத் முசல்லால, பெருநாள் தொழுகிற முசல்லால, ஜனாசா தொழுகைகள் தொழுகின்ற முசல்லாக்கள் என்ன செய்யுது, அங்கனைக்கு தான் இருந்தது. அதனால என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை மட்டும் என்ன செய்யலாம், தொழலாம் என்பது புரிந்து கொள்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, சல்லு ஃபீ புயூத்திக்கும். உங்களோட வீடுகளில் தொழுங்க, வலா தத்தகிதுஹா குபூரா. அதை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்ப இதுல இன்னொரு செய்தியும் இருக்குது, வீட்டில் தொழாட்டி வீடும் கபர் மாதிரி தான், வீடும் கபர் மாதிரி தான் அப்படி என்ற ஒரு செய்தியும் இதுல இருக்கிறது. அடுத்த பகுதி என்ன என்று சொன்னால், கபருக்கிட்ட போய் துவா கேட்கல் அனுமதிக்குது. தொழுறது அனுமதி இல்லை, ஓதுறது அனுமதி. கபருக்கிட்ட போய் துவா கேட்கறத கையேந்தலாமா அப்படி என்று கேட்டால், கையேந்தலாம் அப்படி என்பதற்கு நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னேனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து பண்ண போறாங்க. அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் கையேந்தி தான் என்ன செஞ்சாங்க, துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே கபிரிஸ்தானத்தை வச்சு நம்ம கையேந்தி என்ன செய்யலாம், துவா கேட்கலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக, அது நம்ம ஏற்கனவே சொன்னதுனால திருப்பி அந்த ஹதீஸை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக, கபர்ல போய் துவா கேட்கிற நேரத்தில் கபரு கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்டுக்க கூடாது. விளங்கிட்டா? எப்படி, உதாரணமாக நமக்கு கபருக்கிட்ட போய்க்கிறேன், இயல்பாக கபருக்கிட்ட போகிறோம், துவா கேட்குறேன், ஓகே. சிலர் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய கால் மாட்டுக்கு போவாங்க. கால் மாட்டுக்கு போய் முகத்தை இப்படி தான் வைங்களே, இப்படி என்ன செய்யற துவா கேட்கறது. இந்த நடைமுறை, அதாவது துவா இயல்பா கேட்கணும். கபருக்கிட்ட போனோம்னா இயல்பாக்கணும். அதை ஒரு சூரத்தா என்ன செய்யக்கூடாது, சூரத்தான இந்த வடிவில் கிபிலா அவரை நோக்கி முன்னோக்கி கேட்கிற அமைப்பில் கேட்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே பார்க்கலாம், மதீனால என்ன செய்வாங்க, ஃபுல் ட்ரை பண்றது கிபிலாவை விட இதை முன்னோக்கிறதுக்கு. இதை முன்னோக்க, அது இதில் அதாவது மிகப்பெரிய சிக்கல். அல்லாஹ் காப்பாத்தினா மதீனா பள்ளி வாயில இந்த இது சிரியாவை நோக்கி தொழாமல் இருந்தது.
சிரியாவை நோக்கி தொழுந்தா கிப்லாக்கு திரும்பி என்ன செய்யணும்? இப்போ நம்ம தொழுற ஸ்டைல் இருக்குதே, அதுக்கு மாத்தமா என்ன செய்யணும்? தொழ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தொழுற அதில் சில டைம்ல செஞ்சிடறாங்க. எங்க அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தை இருக்குதே, அந்த பள்ளியில் போய் அது செஞ்சா அதாவது ஒப்போசிட்டா வரும். அப்படியே இப்படி தொழுறதுக்கு மேல இப்படி தொழணும். மதீனா பள்ளியில் அப்படிதான் இருந்தது முன்னால, அந்த பகுதி தான் தொழுதுகிட்டு இருந்தார்கள். அதே மாதிரி இந்த கிப்லா முன்னோக்கக்கூடிய சிந்தனை இருக்குதானே, இது இஸ்லாம் அனுமதிச்சு இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு பகுதி. ஆனால் எல்லா இடத்துலையும் இஸ்லாம் சொல்லாத இடங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. கபர்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கிப்லா முன்னோக்கி துவா கேட்கிறதோ ஜனாசாயை முன்னோக்கி துவா கேட்கிறதோ, இது ரெண்டுமே என்ன செய்யல? ஹதீஸ்கள் வரும். இயல்பாக கபர்கிட்ட போறோம், அங்க நீ உட்காரமோ நிக்கிறமோ என்னது துவா கேட்கறதுன்னு இருக்கணும். ஒருத்தர் இயல்பாக இல்லாம ஜனாசா இப்படியே இருக்குது போனாரு, இயல்பாக கேட்டாரு என்றா பேர் விஷயம். அதை கடைபிடிச்சு கேட்கறது என்பது ஒரு பிதத்தான ஒரு செயல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது கபர்களுடைய அதாவது அந்த ஒழுக்கத்தை திருப்பி கொண்டு வர ஒரு கபர் ஒரு ஏனைய காஃபிருடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. எது? ஃபபஷ்ஷிர்ஹு பின்னார். குஃப்ர்ல மரணிச்சவங்களுக்கு நரகம் தான். ஃபபஷ்ஷிர்ஹு பின்னார்னா நீ நரகம் தான் சொல்லிடக்கூடாது, அப்படி விளங்கிக்கணும். நீ கன்ஃபார்மா என்ன நரகம் தான் சொல்லுவாங்க. அதல்ல, நரகவாதிகளுக்கு என்ன, இந்த காஃபிர்களுக்கு என்ன இறைவன் நரகத்தை தான் என்ன செய்தான்? வாக்களித்திருக்கிறான் என்ற வார்த்தையை என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அப்படி என்ற அந்த செய்தியை திருப்பி கொண்டு வராரு. அது நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொல்லிட்டேன். அடுத்ததாக கபிர்ஸ்தானத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் உண்டு, அதாவது செருப்புடன் நடக்க வேண்டாம் என்ற ஒரு தலைப்பு ஷேக் அல்பானி என்ன செய்யறாரு? வலா யம்ஷி பைன குபூரில் முஸ்லிமீன ஃபீனா அலைஹி. செருப்போடு கபிர்ஸ்தானத்தில் நடக்கக்கூடாது என்ற செய்தி கொண்டு வராரு. அல்லாஹு ஆலம், இந்த செய்தியில ஷேக் அல்பானியுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமான அவர்களுடைய நிலைப்பாடு தான் சரி என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஷேக் அல்பானி சொல்லுவார், ஹதீஸை நீங்க பாருங்க. என்னடா பைனமா உமாஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா அலா குபூரில் முஸ்லிமீன். ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி முஸ்லிம்களோட கபருக்கு பக்கத்தால் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஃபபைனமா ஹுவ யம்ஷி, ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இத்ஹானத் மின்ஹு நதுரா, ஒரு பார்வை திரும்புகிற ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்கிறார். ஃபஇதா ஹுவ பிரஜுல் யம்ஷி பைனல் குபூரி அலைஹின் அலான். ரெண்டு செருப்பு போட்டுக்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். அந்த செருப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க, செருப்போட போறவர் பார்த்து அழைக்கிறாங்க, யா சாஹிப சிப்தியத்தைனி அல்கி சிப்தியத்தக். அதாவது சிப்தியத்தைன் என்று சொல்ற அன்றைக்கு தோல் செருப்பு இருக்குது, தோளாலான, அதுல சொல்றாங்க சொன்னால் இந்த என்ன சொல்றது பூல்சா நம்ம சொல்லுவேன், அதாவது மேலால இந்த ரெண்டு ஷிராக்குக்கும் தோல் வடிவத்தில் அழகுபடுத்தப்பட்ட மற்ற அந்த பூல்சா இருக்கக்கூடிய அமைப்பில், அதாவது முடிகள் கோர்த்த செருப்பை போட்டு என்ன செய்யறாரு? நடக்கிறார். மக்கள் சாதாரணமாக என்ன செருப்பு போடுவாங்க? ஒரு சாதாரண செருப்பு போடுவோம். அந்த செருப்பு அல்லது சிப்தியான்றது தோல் ஆளான செருப்பு. தோளாலான செருப்புன்றது அன்றைக்கு கொஞ்சம் வெளிவான தோல் செருப்பு இன்றைக்கு நம்ம போடுவோமே, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மரியாதையான ஒரு செருப்பு. மேலால என்ன செஞ்சு ஷிராக்ல அவருடைய ஷிராக்ல வந்து அழகுபடுத்தப்பட்ட ஒரு செருப்பு போட்டுட்டு போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை யா ரசூலா என்ன சொல்லி, யா சாஹிபன் அலைன், ஏ செருப்பு அணிந்தவரே என்று சொல்லி தான் பரவாயில்ல, அப்படி சொல்லல, யா சாஹிப சிப்தியத்தை, இந்த செருப்பு அணிந்தவரே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற. அல்கி சிப்தியத்தை, அதை கலட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ரசூலுல்லாஹ் அங்க செருப்பு போடுவதை தடுத்தார்கள் ஒரு ஹதீஸ் வரல. அப்படி ஹதீஸ் வந்திருந்தா யோசிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் இதுல சொல்றதெல்லாம் இந்த செருப்பு போட்டவரே அதை கலட்டுங்கன்னு சொல்லி. சோ கபருக்கு போற டைம்ல வீட்டுல உள்ள எல்லா ஆபரணத்தை அணிஞ்சுக்கிட்டு அந்த பெருங்கு என்னது எங்கேயோ அரண்மனைக்கு போற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அங்க வரக்கூடாதுன்னு செய்தி. நம்ம கபருக்கு போறோம், மற்ற இப்போ உதாரணமா ஒத்த உலக செல்வத்தை எல்லாம் தன்னை உடம்புல போட்டுக்கின்னு கபருக்கு வராரு. ஜியாரத்து பண்ண வந்தவர் எதை பார்ப்பாரு? அவருக்கு மறுமை ஞாபகம் வரும். இப்ப என்ன ஞாபகம் வரும்? இவனை மாதிரி வாழ்றேன்னா இங்கெல்லாம் வரக்கூடாது விளங்கிட்டா அப்படின்ற நினைவு தான் அவனுக்கு என்ன செய்யும் வரும். அதனால ரசூலுல்லாஹ் அந்த ஆடம்பரம் அதுக்குள்ள வரக்கூடாது என்பதை தடுத்து. அதனாலதான் கபர்ல முஸ்லீம் கபர்ல போட்டி இல்லையே, மற்றவங்களோட கபர்ல போட்டி இருக்கு. எப்படி வச்சுக்கிறது, என்ன மாதிரி வைக்கிறது, அதை எந்த பாக்ஸ்ல கொண்டு போறது, எப்படிப்பட்ட கவனம் என்ன செய்யறது, சுத்துறது, அங்க கூட அதை ஒரு அழகுபடுத்துறது என்றெல்லாம் இருக்கு. முஸ்லீம்களோட கபர்ல அப்படி எல்லாமே சமமாகத்தான் என்ன செய்யணும், இருக்கணும் என்று வச்சுக்கிறது. காரணம் அங்கேயும் போட்டி பிடிச்சிடக்கூடாது. சரி, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னோம். இன்னொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், அந்த செய்தியிலிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். என்ன ஹத்தா இதா கான யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், போற நேரத்தில் செருப்போசை கேட்கின்ற அளவு தூரத்திலே இருக்கிற நேரத்தில் மலக்குமார்கள் வந்து விசாரிப்பார்கள் என்ற ஒரு செய்தி ஒன்று என்ன செய்தி வருது. அந்த பெரிய செய்தியில் வரதில்ல, தனியாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில நம்ம புரிஞ்சுக்கொள்றோம், செருப்பு போறது ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தா அந்த செய்தி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். லைசலனா மசலு சூ, தவறான உதாரணங்கள் எங்களுக்குரியதல்லன்னு வேற ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஸோ செருப்பு போட்டுட்டு போறதுன்றது தடை இல்லை. ஏன்னு சொன்னா இந்த செருப்பு பிரச்சனையால் என்ன நடக்கும்னா, சிலர் போய் முள்ளெல்லாம் குத்துப்பட்டுலாம் திரும்பி வருவாங்க. உள்ளுக்கு போய் 1000 முள்ளுல பட்டுங்க, செருப்பு போட கூடாது, முள்ளு குத்து பட்டுட்டு போற திருப்பி ஜியாரத்தை யோசிக்க மாட்டாங்க.
ஏன் அங்கே போனால் செருப்பு கழட்டணும் வேணாம், நம்ம பார்ப்போம், இன்னொரு டைமும் பார்ப்போம்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் என்ன செய்யும் வரும். அந்த மசாலா தர்ஜீ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அல்ல, ஆனால் அந்த ஹதீஸில் தடை தனியாக என்ன செய்யலை, அது வரவில்லை. அடுத்ததாக கபரில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்ற சொல்லாங்க ஒரு பட்டியல் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் கபருக்கிட்ட போய் அறுத்துறது, கபருக்கிட்ட போய் அறுக்கிறது. கபருக்கிட்ட போய் அறுக்கக்கூடிய மாதிரியான அந்த செயல்பாடுகளுக்கு பல ஆதாரங்கள் வச்சுக்கிறாங்க. விதத்துவாதிகள் இதுக்கு சொல்கிற ஆதாரங்கள்டா தனியாக என்ன செய்யணும், பேசணும். அது அந்த பகுதி எடுத்து பேசுறது நல்லது தான். அவர்களுடைய தொகுப்பு முழு ஆதாரத்தையும் பேச வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா அவங்க இதுக்கெல்லாம் சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க. உபர் தர்பியால சொல்லிட்டாங்க கூடாதுன்னு மாறிடுவாங்களா இதை பார்த்த உடனே, அதெல்லாம் நடக்காது. விளங்கிட்டா அந்த அளவுக்கான ஆதாரங்கள் இதுக்கு வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்று இதில் அறுக்கிறது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, சஹாபாக்கள் செய்யல, யாரும் செய்யாத விஷயம். அடுத்தது அதாவது லா அக்ரஃபில் இஸ்லாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி வருகிறது இதில். அதாவது முஸ்னஃப் அப்துர் ரஸாக்ல லா அக்ரஃபில் இஸ்லாம்னா கபரில் குர்பானி கிடையாது, கபரில் குர்பானி கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஒன்று வருது. காரணம் அப்படி செஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க சஹாபா ஜாஹிலிய காலத்தில். அடுத்ததாக கபர் எவ்வளவு உயரமாக இருக்கணும்ன்றது ஹதீஸ்ல சஹாபாக்களோட கபர்ல பார்க்கணும். ஒரு சான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ஆனா ஒரு சான் வரைக்கும் தான் அந்த கபர்களுடைய உயரம் என்ன செய்யும், இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கபர் இருக்குன்னு அடையாளப்படுத்துற அளவுக்கான உயரம் ஓகே. மண் இப்ப நம்ம இலங்கை இந்தியா போன நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி முக்கோண ஷேப்ல என்ன செய்வாங்க, அதை பெருசா வைப்பாங்க. காரணம் அது மணல், இங்க அளவுக்கு மிச்ச காலத்துக்கு என்ன செய்யாது, அதை இருக்காது, இப்படி வச்ச மாட்டான். ஆனா ஒரு அளவுக்கு விளங்குற அளவுக்கு வைக்கிறது வேறு. அதுக்கு மேல கட்டப்படுறது ஹராம், வலா யுப்னா அலைஹி, அதன் மேல என்ன செய்யக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அப்படி கட்டுறது பாவம். வலா யுக்து அலைஹி, கபருக்கு மேல உட்கார்ந்து கொள்ளக்கூடாது, கபருக்கு மேல உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. இதற்கெல்லாம் கபரை பூசக்கூடாது. வலா யுஜஸ்ஸஸ், கபரை என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. அப்படியே போட்டு சிமெண்டால பூசி வச்சிடுறது, அந்த மாதிரி என்னது பூசுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதக்கூடாது. வலா அவ் யுக்தப அலைஹி, அதுல எழுதுறது, பூசிட்டு இன்னால் தான் என்ன செய்யறது, எழுதி வைக்கிறது, இது கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. எழுதக்கூடாது என்ற தடையில கபர்ல பேர் வைக்க கூடாது. உதாரணமா எழுதக்கூடாது, ஆனா ஒரு கலர்ல வச்சு என்ன இன்னால் மௌத்தாகிறார் கூட என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி மட்டும் வைக்கிறதா இருந்தா இந்த பக்கிய வரலாற்றிலிருந்து அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க பேரெல்லாம். ஏன்னா சில கபர்கள் யார் யாருன்னு தெரியும், இது யார கபர் இது யார கபர்னு தெரியும், அப்படி வச்சிருப்பாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, நாம ஒரு ஞாபகத்துக்காக அடையாளத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது, பேர்ல வைக்கக்கூடாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜாபிர் ரலியல்லாஹு ஹதீஸ் தான், நான் சொன்னது ஜாபிர் ரலியல்லாஹு ஹதீஸ். அடுத்த ஒரு ஹதீஸ் அபுல் ஹய்யாஜ் அல் அஸதிக்கு அலி ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அபஅதுக அலாமா, அதாவது அபஅதுக அலாமா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு எதுக்கு அனுப்பினாங்களோ அதுக்காக உங்களை நான் அனுப்புறேன். ரசூலுல்லாஹ் என்ன எதுக்கு அனுப்பினாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ததஅ திம்சாலன் ஃபீ பைத்தின் இல்லா தமஸ்ஸா, எந்த வீட்டில் சிலையை கண்டாலும் உடைச்சிடணும். வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதா, உயர்த்தப்பட்ட கபர்களை கண்டா அதை அதாவது தரைமட்டமாக்கி விட வேண்டும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தியில் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவங்க இருக்கிறாங்களே, எல்லா ஹதீஸையும் நம்ம சொல்ற ஹதீஸை எடுத்து தான் மாற்று கருத்து சொல்லுவார். அந்த ஹதீஸ் தான் அவருக்கு ஆதாரம். இது மன் ஹதஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால் அது பித்அத். சலவாத் இருக்கிற ஒன்று தானே, அதான் ஏற்படுத்திக்கிறோன்றார். சலவாத் இருக்கிறோம், அதனால அப்படி நம்ம சொல்ற ஹதீஸே வச்சு சொல்றவர். இந்த செய்திக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த கபரை கண்டாலும் இல்லா சவ்வைத்தாண்டா ஒழுங்குபடுத்தாமல் வந்து விட வேண்டாம். எந்த கபரை கண்டாலும் என்ன ஒழுங்குபடுத்தாம, அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், படைத்து அந்த படைப்பை ஒழுங்குபடுத்தினான். படைச்சு அதை அழிச்சான் அர்த்தமா அப்படின்னு கேட்கிறாரு, இல்ல. எனவே ஹலக ஃபசவ்வா, அப்ப ஃபசவ்வானி, என்னை அழகான முறையில் அமைத்தான். எனவே சவ்வான் ரசூலுல்லாஹ் சொன்னது நல்ல மக்களை கபர்களை கண்டீங்கன்னா அப்படி ஒழுங்குபடுத்திட்டு வாங்க, இந்த ஜாகிலிய மக்கள் எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அப்படி சொல்லி காட்டுறாரு. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் ஃபஸவ்வாஹா, அல்லாஹ் அவர்கள் மீது பெரும் சத்தத்தை ஒன்று ஏற்படுத்தி அவர்களை அழிச்சா, ஃபஸவ்வாஹா அவர்களை ஒழுங்குபடுத்தினான். அங்க மொழி இருக்கிறது, அங்க என்ன மொழி இருக்கணும், ஃபஸவ்வான தரமட்டமாக்கினான்னு அர்த்தம். விளங்கிட்டா? எனவே தஸ்வியான்றது ஒழுங்குபடுத்தலையும் அடக்கும், அழித்தலையும் அடக்கும். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பின புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால் உள்ள கரீனா ஏனைய ஹதீஸ்கள். முன்னால் உள்ள கரீனா என்ன,
எந்த சிலையை கண்டாலும் உடைச்சிரு அப்படின்னு அர்த்தம் என்னதான் இருக்கணும்? எந்த கபரை கண்டாலும் தரமட்டமாக்கிறது தான் அது அர்த்தம். மற்ற ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா இதை என்ன செய்யலாம், அழகான முறையில் புரிந்து கொள்ளலாம். ரைட். அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், அதுக்குரிய ஆதாரங்கள்ல இவர் ஷேக் அல்பானி அவர்கள் வந்து ஃபுதாலத் இப்னு உபைத ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லி எடுத்து காட்டுறாரு. எப்படி என்று சொன்னால், அவர் சொல்றாரு, ஒருத்தர் ஷஹீதாகி மரணிக்கிறாரு. அவர் சொல்றாரு, அதாவது ஃபதாலா தொழுவிச்சிட்டு சொல்றாரு, ஃபலம்மா சவைனா அலை ஹுஃப்ரதஹு, நாங்க அதை மண்ணை மூடுற டைம்ல அவர் சொன்னார், அஹிஃபு அன்ஹு, மண்ணை குறைங்க என்றார். மண்ணை குறைங்க, ஹஃபிஃபு அன்ஹு ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுருனா பி தஸ்வியத்தில் குபூர். காரணம், ரசூலுல்லாஹ் கபரை தஸ்வியா செய்யுமாறு எங்களுக்கு சொன்னார். இந்த செய்தி என்ன சொல்லுது? கட்டுங்க, ஒழுங்குபடுத்துங்கன்னு, மண்ணை குறைங்கன்னு என்ன, என்ற அளவுக்கு நிலத்துக்கு என்ன செய்ய கொண்டு போங்க அப்படி என்று அர்த்தம். எனவே இந்த செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து கபருக்கு உயர்த்தப்படக்கூடாது என்ற செய்தியை இது குறிக்கிறது. அடுத்ததான, அதாவது மற்ற அதுக்கான பல ஆதாரங்கள் என்ன செய்கிறார், இதுல கொண்டு வருகிறார். இதுல கபரில் தொழுதல் விஷயத்தை கொஞ்சம் விரிவா ஷேக் அல்பானி என்ன செய்றாரு, ஆய்வு செய்கிறார். ஷேக் அல்பானி அவர்கள் இதுல விரிவா ஆய்வு செய்கிறாரு. முதலாவது செய்தி கொண்டு வராரு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் அர்து குல்லுஹா மஸ்ஜித், எல்லா பள்ளி வாயில்கள் எல்லாமே, அதாவது பூமி எல்லாமே பள்ளி வாயில், இல்லல் மக்பரா வல் ஹம்மாம், கபிரிஸ்தானமும் டாய்லெட்டையும் தவிர மற்ற எல்லாமே என்ன பள்ளி வாயில் என்ற எல்லா இடத்தையும் தொழலாம். அப்படி கபிரிஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இரண்டாவது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, நஹா அனிஸ் ஸலாத்தி பைனல் குபூர், கபர்களுக்கு மத்தியில் தொழுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இரண்டாவது செய்தி. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, இஜ்அலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா, உங்கள் வீடுகளிலும் உங்கள் தொழுகை என்ன செய்து கொள்ளுங்கள், ஆக்கிக் கொள்ளுங்கள், கபர்களாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். மூன்று. நான்காவது, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்க வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறார். நான்காவது. அடுத்ததாக, இப்ப நாளை கொண்டு வந்துட்டு அதுல பள்ளி கட்டுறது. இப்ப கபர்ல தொழக்கூடாதுன்றா அதை ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க, மற்றவர்களை தவிர மற்ற சகோதரர் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள், கபர்ல தொழக்கூடாது. ஆனால் இப்போ எங்களோட சமுதாயத்தில் வந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, கபர்ல பள்ளி கட்டுறது. அந்த கபர், அந்த பள்ளியை கட்டி அதுக்கு மத்தியில் யார் பள்ளி கட்டினாரோ அவருக்கு ஒரு இடம் அடக்கி அவரை கொஞ்சம் கட்டி விடுறது, அவர் தான் இந்த பள்ளி கட்டினார், அப்போ அவர் துவாவுக்காக வேண்டி அங்கே கடக்க சொல்லிக்கிறோம் அப்படி என்று சொல்லிடுறதுக்கு. அல்லது ஜியாரத்தை பள்ளியோட அட்டாச் பண்ணி பள்ளியுடைய வாயிலாலே அதுக்கு போற மாதிரி என்ன செஞ்சிடுறது, வச்சிருது. இந்த மாதிரி கபர்கள் இதுல அடங்குமா அப்படின்ற பிரச்சனை வார நேரத்தில் ஷேக் அல்பானி போட்ட தனியான நூல் தஹ்தீரு சாஜித் பின் இத்திஹாதில் குபூர் மசாஜித், கபர்களை பள்ளிகளாக எடுத்தல் சம்பந்தமாக எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு புக் போட்டார். அதை எனக்கு தெரிஞ்சு சுருக்கமாக ஒரு மொழிபெயர்த்தவர் தான் நுபார் ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மௌத்தாயிட்டாங்க. அவர் புத்தகம் கொடுத்து அடக்கஸ்தலங்களும் வணக்கஸ்தலங்களும் மொழிபெயர்த்தார். சுருக்கம் மொழிபெயர்ப்பு தான், அது அவருடைய நூலல்ல, மொழிபெயர்ப்பு சுருக்கம் சமரைஸ் பண்ணி மொழிபெயர்த்தார். இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த நூல்களில் நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், கபர்கள் பள்ளிகள் கட்டப்படக்கூடாது அப்படி என்று சொல்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் என்ன செய்யலாம், ஆதாரங்களை பார்க்கலாம். அதுக்கு மாற்றமாக வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கான பதில்கள் எல்லாம் என்ன பார்க்கலாம். இதுல சுருக்கம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அங்க கடைசி நேரத்தில் இந்த விஷயத்துல கூடுதலாக கவனம் எடுத்தாங்க. தண்ட கபர்லேருந்து ஸ்டார்ட் ஆக்கினாங்க. லா தஜால் கபரி வஸன யுஅபத், எனது கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக மாற்றிவிட வேண்டாம். லஅனல்லாஹு கௌமன் இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், தங்களது நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொன்னது. அதுபோல யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமானவர்கள், அவர்கள் நல்ல மனிதர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் அடக்கம் செஞ்சு அதில் பள்ளியை கட்டி என்ன செஞ்சிருவாங்க, தொழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்றாங்க. மூன்றாவது செய்தி, அதாவது மக்களே மோசமானவர்கள் யாரு தெரியுமா, எவங்க உயிரோடு இருக்கக்குள்ள மறுமை வருதோ அவங்க, எவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் மறுமை வருவதோ அவர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் என்று ஒருத்தரும் சொல்லாத ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் எப்ப என்ன செய்வாங்க, இருந்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, கபர்கள் மீது பள்ளி கட்டுறவங்க, கபர்கள் மீது பள்ளி கட்டக்கூடியவர்கள். எனவே இதெல்லாமே பள்ளிக்குள்ள கபர் இருப்பதையோ கபருக்கு பக்கத்தில் ஒட்டி என்ன இந்த மாதிரி கபர் வைப்பதே தடை. சரி, இந்த தடைகள்ல இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். எது அடங்காது அப்படி என்று சொன்னால், ஒரு இடத்துல கபிரிஸ்தான இருந்திருக்கும், அதை நீக்கி போட்டு பள்ளி என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டிருப்பாங்க. உள்ளுக்கு முள் இருக்குது, கல் இருக்குதுன்னு சொல்லி அந்த பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னா அது பிள்ளை. அதே போல ஒரு மையவாடி இருக்கும், மையவாடியில பள்ளி இருக்குது, அந்த பள்ளிக்குள்ள கபர் என்னது இல்லை, ஆனா அந்த பள்ளிக்குள்ள தொழக்கூடாதுன்னு சொன்னா அது மையவாடிய பள்ளி விட்டு தூரமா இருக்கணும்னா இருக்கணும், ஆனா இந்த பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னா அது பிழை.
இது சம்பந்தமான மசாலா ஒன்று வந்த நேரங்களில் வந்து நாங்கள் அதுக்கு முழுமையாக ஒரு ஆர்டிக்கலாக சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறோம். அது பிழை. அப்படி ஒரு தடை இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்ங்கட பள்ளி இப்போ இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் பிழை. மதீனா பள்ளி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பள்ளி கபர் வந்து பள்ளிக்குள்ளே இருக்குது. அது ரசூலுல்லாஹ் அப்படி அடக்கல, அது பிழை. அந்த இடத்துல விஸ்தரிப்பு செய்யாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ்ங்கட கபர் எங்கே இருந்திருக்கும்? பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கும். அபூபக்கர் கபர் எங்கே இருந்திருக்கும்? பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கும். உமருல்லாஹ்வோட கபர் எங்கே இருந்திருக்கும்? பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கும். பக்கி எங்கே இருக்குது? பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அது தடை செய்யப்படலை, அது தடை செய்யப்படவில்லை. ஆனால் அதுக்கு மேலே பள்ளி கட்டுறது அல்லது அதை உள்ளுக்கு எடுக்கிறது என்றதான் என்ன செஞ்சது? தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வோட கபர் அங்கே அடக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன? அதாவது அம்பியா யுத்ஃபனூன ஹைது யமூத்து, நபிமார்கள்லாம் மரணிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யணும்? அடக்கப்பட வேண்டும். அந்த ஹதீஸ் லைஃபான செய்தி. நபிமார்கள் மரணிச்ச இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்ற செய்தி மிக பலகீனமான ஒரு செய்தி. இந்த செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எது தடை என்றா கபர்ஸ்தானத்தை தொழுகிறது தடை, பள்ளிக்குள்ள கபரை அடக்கிறது தடை, அல்லது அடக்கப்பட்ட இடத்துல எழுப்பி அதை விரிவாக வெளியே வைக்கிறது தடை. அப்படி அல்லாமல் பக்கத்தில் ஒரு 4 கபர் இருக்கிறதுனாலயோ வேறு வேறு விஷயங்கள் நடக்கிறதுனாலயோ அது தடை இல்லை. இன்னொரு பகுதி கபரே இல்லாமலும் செல்ல பள்ளியில் தொலை தடை. இப்போ நம்ம இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெவட்டக்காக எடுக்கலாம். இந்தியாவில் இப்படி பல இடங்கள் இருக்குது. என்ன? கபரு வேற எங்கேயோ தான் இருக்கு, அதாவது வேற சைடால தான் நம்ம போறது, பள்ளிக்குள்ள எதுவும் இல்லை. ஆனால் பள்ளியாது, அதாவது அங்க அல்லாஹ் வணங்கப்படுற இடம் தாண்டி போய் அந்த பள்ளியே எதுக்காக இருக்கக்கூடாது? அதாவது இன்னல் மசாஜித் லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய, அதுல அல்லாஹ் அல்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது? அழைக்கக்கூடாது. அந்த பள்ளியுடைய தாக்கட்டே அப்படி இருந்துன்னு வைங்களேன், அங்க கபரே இல்லாட்டி அந்த பள்ளியில் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. ஷிர்க்கு தான் அங்கே இகாமத்து செய்யப்படுதுன்னு சொன்னால் அங்கே தொழக்கூடாது என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு பகுதி கொண்டு வரார். நம்ம ஏற்கனவே அதை எடுத்துட்டோம். என்ன என்று சொன்னால் நபிஷுல் குபூர், கபர்களை தோண்டி எடுக்கிறது சம்பந்தமான ஒரு சட்டங்களை வந்து ஒரு விரிவாக என்ன செய்கிறாரு? கொண்டு வராரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை அதை நான் முற்படுத்தினேன். காரணம் ஏற்கனவே உள்ள அந்த பகுதியோடு அது சம்பந்தப்படுவதனால. இதுதான் ஷேக் அல்பானி அவர்கள் இந்த பாடத்தில் கொண்டு வந்த கடைசி பகுதி. ஷேக் அல்பானி அவர்கள் பாடத்தில் கொண்டு வந்த கடைசி பகுதி. இதோட இந்த பாடம் முடியுது.